இன்னைக்கு நேச்சுரலான என்னோட பேபி ஹேரை நான் எப்படி ஸ்டைல் பண்றது பார்க்கலாமா யூசிங் திஸ் அகாரோ ஸ்டைலிங் லாரியலோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரம். ஸோ இதுதான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு பிஃபோர் ஸ்டைலிங்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் ப்ரொடெக்டன், ஹீட் ப்ரொடெக்டன் மாதிரி யூஸ் ஆகும். டீடாங்கிள் பண்ணிடுறேன். அந்த பார்ட்டிஷன் எடுத்து ரெண்டா டிவைட் 2 பம்ப்ஸ் எடுப்பேன். 1 2 ரூட்ஸ்ல படக்கூடாது, ஜஸ்ட் ஹேர்ல மட்டும் இப்படி ரஃபா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ப்ரஷ் ஆன் பண்ணிட்டு ஹீட் செட்டிங்ஸ்ல ஹை ஸ்பீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் கீழே ஒரு லைட்டா எண்ட்ஸ்ல மட்டும் ஒரு சின்னதா ஒரு ரொட்டேட் மாதிரி கொடுக்குறேன். அப்போதான் உங்களுக்கு ஃபினிஷ் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் நீங்க டிஃபரன்ஸ் பார்த்தாலே நல்லாவே தெரியும். நல்ல ஒரு ஸ்மூத்தா ஸ்ட்ரெயிட்டா ஸ்லீக்கான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்கு. இதே நான் சேம் அந்த சைடுமே பண்ணிக்கிறேன். எஸ், இப்போ நான் கம்ப்ளீட்டாவே ஸ்டைல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சீரம் போட்டுப்பேன். ஜஸ்ட் சேம் ஒரு 1 பம்ப். மெயினா எண்ட்ஸ்ல நல்லா போட்டுக்கோங்க. 5 minutes 25 seconds ஆயிருக்கு. இந்த அகாரோ ப்ரஷ் இருக்கிறதுனால குயிக்காவே என்னால் ப்ளோ ட்ரையும் பண்ண முடியுது, ஸ்டைலும் பண்ண முடியுது. அண்ட் ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆயிருக்குன்னா ஒய் நாட்? இதுக்கு ஒரு பெரிய எஸ். பேசிக்கா ஒரு டைம் சேவிங் ஆன ஒரு டூல் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in my next video. Bye.